பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் 2200க்கும் மேற்பட்ட நபர்களை லஞ்சம் கொடுத்ததற்காக குற்றம் சாட்டியுள்ளது திட்டமிட்ட ரீதியில் நடந்துள்ளது என பாஜகவின் மாநில துணைத் தலைவரான நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செந்தில் பாலாஜியின் வாழ்நாளில் போக்குவரத்து துறையில் வேலைக்கு பணம் பெற்ற ஊழல் வழக்கை முடிக்கக்கூடாது என்ற அடிப்படையில்தான் வழக்கில் 2200க்கும் மேற்பட்ட நபர்கள் லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதை செந்தில் பாலாஜி திட்டமிட்டு தான் செய்துள்ளார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. லஞ்சம் வாங்கி கொடுத்த தரகர்கள் யார், வேலை கொடுக்க பரிந்துரைத்த அல்லது நியமித்த அதிகாரிகள் யார் என உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு வேண்டுமென்றே இந்த வழக்கை தாமதப்படுத்துகிறது என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டு திமுக அரசின் மோசடியை அம்பலப்படுத்தியுள்ளது. இனியும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு நீடிப்பதற்கு வெட்கப்பட வேண்டும் என்று விமர்சித்துள்ளார்.